விஜய்க்கு எதிராக பிரகாஷ் ராஜ், திமுக போடும் அதே திட்டம், கசிந்த புது தகவல். நடிகர் விஜய் முதல் மாநாட்டை நடத்துவதற்கு பெரும் சிக்கலை சந்தித்து வரும் நிலையில் ஒரு பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை தனது சினிமா துறையில் இருக்கும் நெருங்கிய முகமாக காணப்படும் ஒருவர் மூலம் வெளிவந்திருக்கும் தகவல் தீயாக பரவி வருகின்றது. முன்னணி நடிகரான விஜய் அரசியலில் இறங்கியதை ஒட்டுமொத்த அரசியல் களமே திரும்பி பார்த்து வருகிறது. விஜயின் தமிழக வெற்றி கழகமான முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வரும் 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெறும் இந்த மாநாட்டுக்கு சமீபத்தில் பூமி பூஜை நடைபெற்றது. அதுவே மினி மாநாடு என்றெல்லாம் இணையத்தில் ரசிகர்கள் கொண்டாடி வந்தனர். முதல் மாநாடு நடக்கும் போதுதான் அரசியல் வட்டாரத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பது தெரிய வரும். அனைத்து அரசியல் கட்சியும் இதனை எதிர்பார்த்து காத்திருக்கும் சூழலில் திமுக மட்டும் ஒரு படி மேலே சென்று விஜயை எப்படி வீழ்த்தலாம் என்ற பிளானை போட்டுள்ளது குறித்த தகவல் வெளிவருகிறது. அதாவது திமுகவுக்கு ஆதரவாகவும் பாஜகவுக்கு எதிர்ப்பாளருமான நடிகர் பிரகாஷ் ராஜ் அவ்வப்போது மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை இணையத்தில் தெரிவித்து வருவது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். பிரகாஷ் ராஜ் கருத்து திமுகவுடன் ஒத்துப்போவதால் வரும் சட்டமன்ற தேர்தலில் பிரகாஷ் ராஜை திமுக பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த முன்வந்துள்ளதாம். ஏற்கனவே நடிகர் வடிவேலு திமுக அணிக்கு ஆதரவாக திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் எதிர்த்தது நடிகர் விஜயகாந்தை தான். வடிவேலுவுக்கும் விஜயகாந்துக்கும் இடையிலான மோதல் உலகம் அறிந்தது. அந்த மோதலின் போது விஜயகாந்த் எங்கு நின்றாலும் அவரை எதிர்த்து போட்டியிட்டு தோற்கடிப்பேன் என்று வீராவசியமாக கூறியிருந்தார் வடிவேலு. ஆனால் வடிவேலு போட்டியிடாமல் அவருக்கு எதிராக பிரச்சாரம் மட்டும் செய்து வந்தார். இப்போது அதே யுக்தியை திமுக விஜய் பக்கம் செய்ய தொடங்கி இருக்கிறது. விஜயும் பிரகாஷ் ராஜும் இணைந்து ஏராளமான தமிழ் படங்களில் நடித்திருக்கின்றனர். அது எல்லாம் வெற்றி படமாக அமைந்திருக்கிறது. இப்போது தளபதி 69 படத்திலும் பிரகாஷ் ராஜ் நடிப்பதாக சில தகவல் வெளிவந்தன. இப்படித்தான் வடிவேலுவும் விஜயகாந்தும் இணைந்து பல படங்களில் நடித்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்குள் முரண் ஏற்பட்டு பிரிந்தனர். அதனை திமுக சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது. இருப்பினும் இப்போது இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக இல்லை என்றாலும் இணையத்தில் பாவம்டா வடிவேலு, வாழ்க்கையைத்தான் நாசமாக்குனீங்க, இப்போ பிரகாஷ் ராஜா வடிவேலு என்னும் மகா கலைஞனை தெரு சண்டைக்காரனாக்கி வாயில் போட்டுக்கொண்ட திராவிடம் அடுத்து பிரகாஷ் ராஜ் என்னும் இன்னொரு சிறந்த கலைஞனை விழுங்கப் போகிறது என கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நடிகர் பிரகாஷ் ராஜ் இதுவரை திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கும் அவர் திமுகவில் இணைந்து வேட்பாளராக செயல்படுவாரா அல்லது வடிவேலுவை போன்று விஜய்க்கு எதிராக பிரச்சாரத்தில் மட்டும் ஈடுபடுவாரா என்பது தெரியவில்லை. இதற்கெல்லாம் தீர்வு விஜயின் முதல் மாநாட்டுக்கு பிறகே தெரியவரும் என அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.